விந்தணு எண்ணிக்கையை இயற்கை வழியில் அதிகரிக்கும் சில எளிய வழிகளை இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. ஒரு மாதிரி விந்துவில் எவ்வளவு விந்தணு உள்ளதோ அதை பொறுத்துதான் ஒரு ஆணின் கருவளத்தின் ஆரோக்கியம் சொல்லப்படுகிறது. தற்போதைய உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஆரோக்கியமான விந்தணு எண்ணிக்கை என்பது ஒரு மில்லிமீட்டர் விந்துவில் 15 மில்லியன் விந்தணுக்கள் அல்லது ஒரு மாதிரியில் குறைந்தது 39 மில்லியன் விந்தணுக்கள் இருக்க வேண்டும். 10 மில்லியனுக்கும் குறைவான அளவில் விந்தணுக்கள் இருந்தால் அது அசாதாரணமாக மற்றும் ஆண்களின் கருவளக் குறைவை குறிப்பதாக கருதப்படுகிறது. ஒரு ஆணின் ஹார்மோன்களை பாதிக்கும் எந்த ஒரு விஷயமும் விந்தணுக்களின் உற்பத்தியை கட்டுப்படுத்தும். முக்கியமாக ஆண் செக்ஸ் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் அளவை குறைக்கும் எந்த ஒரு காரணியும் விந்தணுக்களின் எண்ணிக்கை மற்றும் தரத்தை பெரிதும் பாதிக்கும். தற்போதைய காலத்தில் ஆண்கள் வருத்தம் கொள்ளும் விஷயங்களுள் ஒன்று விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பது. இதற்கு முதன்மையான காரணமே வாழும் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையும் உணவு பழக்க வழக்கங்களும்தான். முக்கியமாக இன்றைய ஆண்களது புகைப்பழக்கமும் மது அருந்தும் பழக்கமும் தான் விந்தணுக்களை பாதிக்கிறது. இக்கட்டுரையில் ஒரு ஆணின் விந்தணு எண்ணிக்கையை இயற்கை வழியில் அதிகரிக்கும் சில சிறப்பான எளிய வழிகள் குறித்து கொடுக்கப்பட்டுள்ளது. விந்தணு எண்ணிக்கையை அதிகரிப்பது குறித்த சில உண்மைகள். உடற்பயிற்சி மற்றும் தூக்கம் விந்தணுக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்துவதாக ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. விந்தணு எண்ணிக்கையை அதிகரிக்க மருந்தியல் அல்லாத இயற்கை வழிகளை பின்பற்றுவது நல்ல பலனை தரும். புகைப்பிடித்தல் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பதோடு விந்தணு உற்பத்தி மற்றும் தரத்தையும் தான் முக்கியமாக பாதிக்கிறது. விந்தணு மிகவும் குறைவாக இருக்கும் ஆண்களுக்கு சில மருந்துகள் கட்டாயமாக பரிந்துரைக்கப்படலாம். மேற்கத்திய ஆண்களே அதிகம். பல தசாப்தங்களாக பெரும்பாலான மேற்கத்திய நாடுகளில் விந்துவின் தரம் மற்றும் கருத்தரித்தல் வீதங்கள் வீழ்ச்சியடைந்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். 2017ஆம் ஆண்டின்படி 1973-க்கும் 201ஆம் ஆண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் வட அமெரிக்க, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் சராசரியாக விந்தணு எண்ணிக்கை 59.3% குறை. இயற்கை வழிகளே சிறந்தது. பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த விந்தணு எண்ணிக்கை குறைபாட்டிற்கு மருந்தியல் அல்லாத பழங்கால, மூலிகை மற்றும் பாரம்பரிய வைத்தியங்கள் நல்ல பலனை தந்து ஆண்களின் கருவளத்தை மேம்படுத்தி காதல் வாழ்க்கை சிறப்பாக்குகிறது. ஆய்வாளர்களும் இதை ஒப்புக்கொள்ளத்தான் செய்கிறார்கள். கீழே விந்தணு எண்ணிக்கையை அதிகரிக்கும் சில இயற்கை வழிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. உடற்பயிற்சி. பல ஆய்வுகளில் உடல் பருமனால் கஷ்டப்படுபவர்கள் உடற்பயிற்சியின் மூலம் எடையை குறைத்ததில் விந்தணுவின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளது. அதிலும் 2017ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் உடல் பருமன் கொண்ட ஆண்கள் 16 வாரம் தொடர்ந்து ஏரோபிக் உடற்பயிற்சி செய்வதோடு வாரத்திற்கு 3 முறை 50 நிமிட மிதமான உடற்பயிற்சியை செய்ததில் எடை குறைந்து விந்தணு எண்ணிக்கை அதிகரித்திருப்பது தெரியவந்தது. மன அழுத்தம். எந்த வகையில் உடலுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டாலும் அது மனநிலையுடன் உடல் ஆரோக்கியத்தையும் தான் பாதிக்கும். குறிப்பாக ஆண்களுக்கு முதன்மையாக விந்தணுவின் உற்பத்தியைத்தான் பாதிக்கும். எனவே ஒவ்வொரு நாளும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளும் செயல்களில் ஈடுபட வேண்டியது மிகவும் அவசியம். அதில் உடற்பயிற்சி, தியானம், நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் நேரத்தை செலவழித்தல் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. புகைக்கு பை. 2016ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 20 ஆய்வுகளில் புகைப்பிடிப்போர் சுமார் 6000 பேர் கலந்து கொண்டனர். அவர்களை ஆராய்ந்ததில் தினமும் புகைப்பிடிக்கும் போது விந்தணுக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து கொண்டே வருவது தெரியவந்தது. எனவே விந்தணு எண்ணிக்கை குறைவாக உள்ளது என்று வருத்தப்படுபவர்கள் முதலில் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கைவிட வேண்டியது அவசியம். மது மற்றும் போதைப் பொருட்கள். ஏராளமான ஆய்வுகளில் விந்துவின் ஆரோக்கியத்திற்கும் போதைப் பொருட்களுக்கும் இருக்கும் தொடர்பு தெரியவந்தது. அதில் ஆல்கஹால், மாரிஜுவானா, கொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள் விந்தணுவின் உற்பத்தியை குறைப்பதாக கண்டறியப்பட்டது. எனவே இப்பழக்கங்கள் இருந்தால் உடனே கைவிடுங்கள். கண்ட மருந்துகள். சில வகை மருந்துகள் தற்காலிகமாக ஆரோக்கியமான விந்தணுவின் உற்பத்தியை கணிசமாக குறைக்குமாம். அதில் சில ஆன்டிபயாட்டிக்ஸ், ஆன்டிஆண்ட்ரோஜன், ஆன்டிசைகோடிக், கார்டிகோஸ்டெராய்டுகள், அனாபாலிக் ஸ்டெராய்டுகள் போன்றவை குறிப்பிடத்தக்கவை.
இவைகளை ஆண்கள் எடுப்பதை தவிர்த்தால் விந்தணு எண்ணிக்கை குறைவது தடுக்கப்பட்டு விந்தணுவின் எண்ணிக்கை உடலில் எப்போதும் ஆரோக்கியமான அளவில் பராமரிக்கப்படும். வெந்தயம் மோசமான விந்து ஆரோக்கியம் மற்றும் விந்தது எண்ணிக்கை குறைபாடு உள்ளவர்களுக்கு வெந்தயம் சிறப்பான உணவுப் பொருளாக பழங்காலம் முதலாக நம் முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே விந்து குறைபாடு இருக்கும் ஆண்கள் அன்றாடம் வெந்தயத்தை சாப்பிடுவதோடு அன்றாட உணவில் சேர்த்து வந்தால் விந்து உற்பத்தி ஆரோக்கியமாக இருக்கும். போதுமான அளவு வைட்டமின் டி மற்றும் கால்சியம். வைட்டமின் டி மற்றும் கால்சியம் விந்துவின் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று கூறுகிறார்கள். ஆகவே விந்தணு எண்ணிக்கையை அதிகரிக்க நினைக்கும் ஆண்கள் வைட்டமின் டி மற்றும் கால்சியம் நிறைந்த உணவுகளை அன்றாட உணவில் தவறாமல் சேர்த்து வர நல்ல மாற்றத்தை காணலாம். அஸ்வகந்தா பழங்காலம் முதலாக பாலியல் பிரச்சினைகளுக்கு தீர்வளிக்க அஸ்வகந்தா பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 2016ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் விந்தணு எண்ணிக்கை குறைவாக உள்ள 46 ஆண்களுக்கு தினமும் 675 மிகி அஸ்வகந்தா என 90 நாட்கள் தொடர்ந்து கொடுத்து வந்ததில் 167% விந்தணு எண்ணிக்கை அதிகரித்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஆன்டிஆக்சிடன்ட் உணவுகள். ஆன்டிஆக்சிடன்ட்டுகள் உடலை தாக்கும் பிரீ ராடிக்கல்களிடமிருந்து நல்ல பாதுகாப்பை வழங்கும். பல்வேறு வைட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் ஆன்டிஆக்சிடன்ட்டுகள் போன்று செயல்பட்டு விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்திருப்பது பல ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. அதில் விந்துவின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் ஆன்டிஆக்சிடன்ட்டுகளாக கருதப்படுவது செலினியம், வைட்டமின் சி, வைட்டமின் இ, குளுட்டாதியோனைன், கோஎன்சைம் Q10, ஐகார்னிடின் போன்றவைகளாகும். இச்சத்துக்கள் நிறைந்த உணவை உட்கொண்டால் விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம். ஆரோக்கியமான கொழுப்பு. பாலியன்சாச்சுரேட்டட் கொழுப்புகளான ஒமேகா-3 மற்றும் ஒமேகா-6 விந்து சவ்வின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானவையாகும். சில ஆய்வுகளில் இந்த 2 அத்தியாவசிய ஒமேகா பொருட்களை சரிசம அளவில் எடுக்கும்போது விந்தணுக்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருப்பது தெரியவந்துள்ளது. ஆரோக்கியமற்ற கொழுப்புகள். 2014ஆம் ஆண்டு 209 ஸ்பானிஷ் ஆண்களைக் கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் ஆரோக்கியமற்ற கொழுப்பான டிரான்ஸ் கொழுப்பு அமிலங்களை அதிகம் உட்கொண்டவர்களது உடலில் விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைவது கண்டறியப்பட்டது. எனவே விந்து பிரச்சனை இருப்பவர்கள் டிரான்ஸ் கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்ப்பதே மிகவும் நல்லது. அதிகமான சோயா பொருட்கள். அதிகளவு சோயா பொருட்களில் தாவர வகை ஈஸ்ட்ரோஜன்கள் இருக்கும். இவை விந்தணுவின் உற்பத்திக்கு உதவும் டெஸ்டோஸ்டிரோன் அளவை குறைக்கும். எனவே சோயா பொருட்களை அதிகம் உட்கொள்வதை தவிர்ப்பதோடு கேன்களில் அடைக்கப்பட்ட உணவுகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களில் அடைக்கப்பட்ட உணவுகளையும் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இவற்றில் சிந்தடிக் வடிவில் ஈஸ்ட்ரோஜன்கள் அதிகம் இருக்கும். போதிய அளவு ஃபோலேட் மற்றும் ஜிங்க். ஜிங்க் மற்றும் ஃபோலேட் அதிகம் நிறைந்த உணவுகள் ஒட்டுமொத்த விந்தணுவின் ஆரோக்கியமான விந்தணு உற்பத்தி தரம் போன்றவற்றை அதிகரிப்பதாக ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை ஆண்கள் அதிகம் சாப்பிடுவது மிகவும் நல்லது. Thanks for watching.